சின்ன வட்டி, அடகு வட்டி, கடந்த நகையில அடகு வைக்கிறேன். நான் தலை நோம்பு வருது, தலை நோம்பு வந்தா மாமியாட்ட போகணும். நிறைய பேர் பிரச்சனை தான். நான் தலை நோம்பு வருது, நான் நாளைக்கு அண்டைக்கெல்லாம் கொஞ்சம் பேங்கு லோட் ஆகும். அடகாலம் வச்சு காசு எடுத்து மாமியாட்ட ஈச்சம்பழம், சீனி, பால் பொட்டி, கொச்சிக்காய், சரக்கு, சாமான், கோழி, எள்ளு எல்லாம் வேண்டிக்கு போகணும். அது மாமியாக்கும் பெருமை. என்ற மருமகள் என்ன அப்படித்தான் பார்த்த வீடு வச்சு சாமான் வேண்டிக்கு வந்த வேண்டாமா? அதை மாத்தி சொல்லணும். யதார்த்தமா சொல்றேன். என்ற மருமகள் நரகத்துல நிறைய கொண்டே வச்சு போட்டு எனக்கு சாமான் வேண்டிக்கு அந்த இது என்ன கடமை? உனக்கு 7 மணி தான் செய்யுது. மாமியாவை பார்க்கணும். காசு கொடுத்து ஈச்சம்பழம் கொடுத்தா மாமியாட அன்பை காட்டுற. உண்மையாவோட மனசால அன்பை என்ன கொடுத்து போட்டு கொள்ளடி செத்தா இந்த பார்சல் எல்லாம் மிச்சம் என்று சொல்லி போட்டு வருவாள். வழங்கிட்டான். சடங்கு வேற வழி இல்ல, கொடுத்தே ஆகணும். கொஞ்சம் பேருக்கு பெரிய தலையீடு என்னடா, இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் 5 மதினி போ வேணாண்டு போகுது. 5 பேருக்கு ஈச்சம்பழம். உனக்கு என்னடி ஒரு மதினி உள்ள மதினி, 1 கிலோ சீனி, 1 ஈச்சம்பழம் முடிச்சு. எனக்கு 5 மைனி 5000 ரூபாய் தேவை குறைஞ்சதுன்னு. அத கடமையாயுது. உனக்கு 7 மண்டா செய். அதுக்கு அடகு வைக்கிறதா? இந்த நோம்பு வந்தா வீடு வச்சிருவாங்க, அடகு வைக்க. அப்ப நாம கல்யாணத்துல செய்யற துவா என்ன? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். நல்லதுல உங்களை ஒன்று சேர்ப்பானாக. அங்க வீடு வச்சு மாமியாருக்கு ஜாமான் கொடுக்கணும் புருஷன் சொல்ல பொண்டாட்டி அப்ப சண்டை பிடிக்கணும். அப்பா புருஷன் பொண்டாட்டி சண்டை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நான் வரல, அதுக்கு நகை தரைய மாட்டேன், நான் உங்களோட உடம்பட மாட்டேன், உங்களோட இருக்கவும் மாட்டேன். வீடு வச்சா இவ தூக்கி கொடுத்தா அவர் விட்டு போட்டு போவேன். ஒண்ணு நீ என்ன அடகு வைக்க தொடங்குற, நீ அப்பதான் சண்டை வரணும். அதான் அந்த துவா. நல்லதுல ஒன்று சேரண்டா என்ன அர்த்தம்? கெட்டதுல பிரியணும் என்ற அர்த்தம். அதான் துவா. கெட்டதுல கனவு மனைவி பிரியணும், நல்லதுலதான் ஒன்று சேரணும். இது என்ற தங்க பொண்டாட்டி தங்கத்தையே தந்து தேடி நீ செல்லண்டி நீ என்று கொண்டு அடகு வச்சா இது நல்லமா? அவள் சொல்றாள், நாங்க மச்சான் 2 பேரும் சேர்ந்து நரகத்துக்கு போவோம். நீங்க அங்கால மூலையில கிடங்க, நாங்க இஞ்சால மூலையில கிடக்க. அப்ப மாமியாவும் சந்தோஷம். என்ற மருமகள் அடகு வச்சனை கொண்டாந்தா மாமியாவும் ஒத்துக்கிறா, நானும் அப்ப இந்த நரகத்துல ஒரு மூலையில அங்கால கிடக்க, நான் எல்லாரும் செட்டோட போவோம். இதான் நடக்குது. அதுல இந்த அடகு வைக்கிறதுல இந்த கடன் கேட்டு போறது இருக்கு. காசு இல்லையா? ஒரு 10,000 ரூபாய் அடுப்போம். 10,000 ரூபாய் காசு இல்லையா? அடுப்போம்டா. காசு இல்ல வேணுமெண்டா மோதிரத்தை தாரம் வச்சு எடுங்கும். சும்மா நரகத்துக்கு போறாள் இவள். அவளை தேவைக்கு இவள் நரகத்துக்கு போறாள். அவளை தேவைக்கு இவள் நரகத்துக்கு. பாவமான காரியங்களுக்கு நீங்க துணை நிக்காதீங்க. உனக்கு கொடுக்கலுமெண்டா கொடு, இல்லாட்டி இல்லன்னு சொல்லு. நீ காசு இல்லம்மா வேணுமெண்டா காப்பத்தாரன் வச்சு எடுங்க வேண்டோன்னு. அப்ப எடுங்க, நாம எல்லாரும் போவோம் நரகத்துக்கு. அந்த பஸ்ல ஏறுவோம். அதுல கொஞ்சம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஏலவல் படிக்கிற பொரியமார் அவனுகள் அநியாயமா சாவுங்க. அதுல இந்த ராத்தாமார் புருஷன் வெளிநாட்டுல தம்பி வாடாண்டா என்ன தாவடா, இதை கொஞ்சம் அடகு வச்சு போட்டு வாமணி ஐடென்டி கார்டு எடுக்கல, ஒரு எடுத்துட்டு ஓடி வர்றா. அவர் அடகு வச்சு கொடுக்குறா. போற நரகத்துக்கு எங்க மாமியா நான் புருஷன் நகையை தந்த மதினி நீ பாடா போ நரகத்துக்கு. அந்த பொடியை நீ சேர்த்து கூட்டிக்கு போ. என்னதே சும்மா போனபடி நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வைக்கணும். பாப்பா ஆக்களுக்கு கடைக்கு போறது வேற விஷயம். இந்த அடகு வைக்க போய்கிற ஆட்டோக்காரன் கூட என்ன செய்யணும்? அயர் அடகு வைக்கிறது கண்டு அந்த அயர் ஓடி காசு எடுத்து வீட்டை கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கறி வேண்டி கொடுத்து அது நல்லா வராது. அது நாங்க அயர் தான் ஓடணும். அயர் தான் ஓடின எதுக்கு ஓடுறாய் அயர்? அதை பார்க்கணும். அநியாயத்துக்கு ஓடுறாய் அயர். இடையில இறங்குடி என்றோம். காசில வில இறங்கு, இது பாவமும். அப்பதான் அவங்களுக்கு மனசை உறுத்தும். இந்த சமுதாயத்தில் எல்லாரும் மௌனமா இருந்தோம்னா அவங்களுக்கு எல்லாரும் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஒரு நினைப்பு. ஒருத்தர் கண்டுக்கிறாங்க இல்ல, ஒருத்தர் பேசுறாங்க இல்ல. அங்க பேங்க்ல வேலையில நம்மளோட முன்னூத்தி விட்டு பருதாட மாப்பிள்ள அவரு சிரிக்காரு. எப்படி எல்லாரும் ஒரு பஸ்ல. அப்ப அந்த பேங்குக்கு போகலே சன முத்து பார்த்தா ஆட்டாக்காரங்க அந்த ஆயிரம் வர மாட்டேன்டா பக்கத்து வீட்டுக்காரர் என்னடி இருந்து பறிச்சா அவங்களுக்கு பயம் வரும். என்னடா இது வம்பா போச்சு, அவ்வளவு பெரிய பாவமா? அந்த பயம் பெறுவது இல்லை நம்ம சமூகத்துக்கு. நாம அதை பெருக்கணும். நாம கடன் கொடுக்கறா கொடுக்கற, இல்லாட்டி அடகு வைக்க கொடுக்க கூடாது. அது பெரிய ஒரு பாவம். அப்போ ஒரு இஸ்லாமிய ஒரு அமைப்பு நம்மகிட்ட இல்லாம போகும். ஒரு குடும்பத்துல ஒரு வட்டி கொடுக்கல் வாங்கல ஹராம் ஹலால் போன்ற விஷயத்துல நாங்க என்ன செய்யணும்? தவிந்து கொள்ளணும். நம்மட மாப்பிள்ள பினான்சிக்கு வாகனம் தேவையில்லை, அந்த வாகனத்துல நான் ஏற மாட்டேன்.
பினான்சி தேவை. சிலர் சொல்ற நிர்பந்தமா பிசினஸ் ஒன்று தொடங்கிட்டாங்க, லொரி ஒன்று வேண்டினா தான் சாமான சேல் பண்ணலாம். தம்பி அது நிர்பந்தம். அப்ப இந்த நிர்பந்தத்துக்கு பண்டிகை ரச்சத்தீங்கலாம் தான். இந்த 10 ரூபாவை வச்சுக்கிட்டே கொஞ்சம் பேர் வாழ்க்கையை விட்டுட்டீங்க. நிர்பந்தத்துக்கு பண்டிகை ரச்சத்தீங்கலாம்ங்கிறது என்ன கட்டம் என்று தெரியுமா நமக்கு? என்ன கட்டம்? உசிர் போக போகுது, உசிர் போக போகுது, தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, தொண்டைக்கு கிடக்கு, இனி செத்துருவோம் நாம. இருக்கிறது பண்டிகை இறைச்சி மட்டும்தான் என்றால் அந்த உசிரை நிறுத்துறதுக்கு ஒரு துண்டை திங்கிறது ஹலால். நான் கேட்கிறேன், அந்த இடத்துல ஒரு மரம் நின்று அதுல இலைய திங்கலாம். உசிரை காப்பாத்துறதுக்கு ஒரு மரத்துல இலைய திங்கலாம் தானே. அப்ப பண்டிகை தேவைப்படுமா? தேவைப்படாது. இந்த லொரி வேண்டது உசிர் போற கட்டமா? லொரி வேண்டாட்டி குடும்பத்தோட அவுட். அப்படியா? நீயா பிசினஸ் ஒன்றை தொடங்கி 45 லட்சத்துக்கு நீயா பேங்க்ல கடன் எடுத்து போட்டு மறுவா நிர்பந்தம் பண்ணி வட்டி காட்டினா ஏன்னா அந்த கச்சாங்கொட்டை விற்கிறவன் எல்லாம் புள்ள குட்டியோட வாழ இல்லையா? ரோட்ல மீன் பொட்டி காட்டி மீன் விற்கிறவன் வாழ இல்லையா? கடலை வண்டி தள்ளுறவன் வாழ இல்லையா? பஸ்ல கச்சாங்கொட்டை கடலை விற்கானே, கஜு விற்கானே, அவன் எல்லாம் குடும்பத்தோட வாழ இல்லையா? அவன் மொத்த ஜாமானையே வித்தாலே ஒரு 10,000 ரூபாய் தான் பெறும். அவன் இருக்கிற அந்த கஜு கச்சாங்கொட்டை அது இது வண்டியில் கிண்டில் வண்டியில் தள்ளுற வண்டியில் கோபிஜம் அதுல வேலை செய்யற ரேடியோ வேலாம் சேர்த்து வித்தா ஒரு 10,000 ரூபாய் தான் பெறும். அப்ப நம்மகிட்ட எத்தனை லட்சம் இருக்குது? தெரிந்து விட்டு நிர்பந்தமா ஒன்னாரு இப்படி ஒன்று தேர்வு செய்ய சொன்ன. எனவே நிர்பந்தத்தை நாங்க உருவாக்கி எடுத்து போட்டு நிர்பந்தம் என்ற பேரை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இருக்கும். எனவே நம்ம குடும்பத்தில் ஹராம் ஹலால் பேணப்படணும். இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல், இந்த ஹராம் ஹலால், இந்த பினான்சி சிஸ்டங்கள், இதுல இருந்து நாங்க முதல் சுத்தம் அடையணும். ஏன்னா ஒரு மனிதன் உடம்புல ஒரு ரத்தம் ஹலாலா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு வழிபோக்கன், அவனுடைய முடி புழுதியில பரட்டையா இருக்குது, உடுப்பு என்ன கிழிஞ்சு போயிருக்குது, கால செருப்பு இல்ல, யாரப்ப நல்லா கிட்ட கெஞ்சுறான். அப்ப இவனுக்கு எல்லாம் எப்படி மன்னிப்பு கொடுக்கணும்? அவன் பரதேஷ், அவன் பயணத்தில் இருக்கிறான், அவன் ஏழையா இருக்கிறான், செருப்பு போன வழியில உடுப்பு பிஞ்சிருக்குது, இவன் போய் கையேந்தி யாரோ பண்ணா அல்லாஹ் உடனே மன்னிப்பான் தானே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவருக்கு எப்படி அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான்? என்ன? அவர் மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிச்சது ஹராம், அவருடைய சாப்பாடு ஹராம், அவர் உடுத்திருக்கிறது ஹராம், அவர் ஓடுற ரத்தம் ஹராம். அப்ப எப்படி இவருக்கு துஆ கபூலாகும்? அப்ப நாங்க வெளியில நல்ல பார்த்தா புறம் பள்ளிக்கு காணிக்க கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் நடக்குது. உள்ளுக்குள்ள வட்டி முதலீடா போட்டு பிசினஸ் நடக்குது, பினான்சி, வட்டி, அடகு, ஏமாற்று, இப்படியான இந்த முறைகளை நாங்க வாழ்ந்து சம்பாதிச்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட இந்த வாக்கிட்ட எப்படி கபூலாகும்? எனவே நாங்க ஹலாலுடைய வாழ்க்கை வாழணும். ஹலாலா இருந்தால்தான் நிச்சயமாக நாங்க என்ன செய்யலாம்? நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை உருவாக்கலாம். ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பம் மலரும்.